Hi friends, welcome to my channel Art, Food and Life. How are you all? இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் டிஃபன் ஒன்று பண்ண போகிறோம். இப்போலாம் இந்த காலத்தில் வந்து 2 minutes நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 minutesல பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக வேலை முடியும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு பழக்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே 2 minutesல வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் வேல ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம பாட்டிங்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் 2 minutes ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சீக்கிரமாகவும் ஆகிடும். வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ட்ரெடிஷ்னல் ஃபுட். என்ன பண்ண போகிறோன்னா அவல் புளி உப்புமா. நான் இங்கே எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற அவல். கருப்பு கவுனி அரிசின்னு கிடைக்கும் கடையில், அதோட அவல் எடுத்திருக்கேன். वेरी अभी मैंने बनाने वाली हूँ वेरी ट्रेडिशनल हेल्दी 2 minutes वेरी इजी प्रिपरेशन पोहा, इमली का पोहा. आप लोग नॉर्मल पोहा बनते हैं ना, वैसे ही ये इमली का पोहा है. अभी बनाने वाली हूँ. ये ब्लैक राइस का पोहा है. ये ब्लैक राइस का पोहा है, नॉर्मल पोहा नहीं है. ये ब्लैक राइस का पोहा. இது கருப்பு கவுனி அரிசியோட இது அவல். இது நான் வந்து ரொம்ப ஹெல்தி. இது கிடைக்குது, கடையிலெல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி அவல் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உப்புமா பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அவல் யூஸ் பண்ணிங்கன்னாக்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் இந்த அவல் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நாழிலாம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இதை ஜஸ்ட்டு 2 minutes தான். இதை களையிற நேரத்துலேயே இது நல்லா ஊறிடும் இது. ஸோ இப்போ நான் 2 தடவை அதை களைய போகிறேன் தண்ணி ஊற்றி. இப்போது இந்த அவலை நான் ஒரு 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்திருக்கேன். களைஞ்சி எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். இன்க்ரீடியன்ட் சொல்கிற நேரத்தில் இது ஊறினா போதும். இது ரொம்ப ஊரெல்லாம் தேவை கிடையாது. இது கொஞ்சம் திக்க அவலாக இருக்கும், அதனால தான் தண்ணியில் அப்படி வச்சுருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்கிற நேரத்தில் இது ஊறிடும், அவ்வளோதான். 2 minutes தான். பாருங்கள், இதுக்கு என்னென்னாக்க புளி அவல். இதுக்கு பேர் புளி அவல், ட்ரெடிஷ்னல் ஃபுட். இதுக்கு தேவை ஒரு சின்ன லெமன் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, குட்டி லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தண்ணியாக கரைக்கக்கூடாது, ஏன்னா அவல் வந்து ரொம்ப தண்ணி தாங்காது. அதனால் திக்காக கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சம் கருகப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காரப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அண்ட் 1 டீஸ்பூன் வெந்தய பொடி. வெந்தயத்தை நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் வெந்தய பொடி. இது பெருங்காய பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். பெருங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி அண்ட் ஸ்மால் பீசஸ் 3 ஸ்மால் பீசஸ் ஆஃப் 3 ஸ்மால் பீஸ் வச்சுருக்கேன் பெருங்காயம். அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பொடி, ஜாகரி பவுடர் இருக்கு இல்லையா, வெள்ளை சர்க்கரை பொடி இருந்தால் நல்லாயிருக்கும். வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணினீங்கனாலும் ஓகே, இல்லை வெள்ளை சர்க்கரை பொடி ஒரு டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன், கொஞ்சம் நிலக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு. இது நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் இதை பண்ணணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இரும்பு इल्पा सेटी. अभी मैंने बनाने वाली हूँ इमली का पोहा. उसके लिए ब्लैक पोहा निकाला मैंने. ब्लैक पोहा का अच्छे से 3 बार अच्छे से धो के रखा है. मैं इंग्रेडिएंट्स बोलने का समय तो उसका पूरा बिक जाता है, अच्छे से सॉफ्ट हो जाती है. उसके लिए इमली छोटा लेमन साइज, नींबू का साइज, छोटा साइज का इमली को रस निकाला मैंने, एकदम थिक, एकदम गाढ़ा निकालने का. और 2 लाल मिर्च है, और थोड़ा सा कड़ी पत्ता, रेड चिल्ली पाउडर, लाल मिर्च पाउडर, 1
टेबलस्पून, हल्दी पाउडर 1 टीस्पून, मेथी का पाउडर 1 टीस्पून, हींग 1 टीस्पून, अक्का वाला हींग भी वो 4 पीस रखी हूँ, थोड़ा सा जैगरी पाउडर, गुड़ का पाउडर है वो 1 टीस्पून, मूंगफली थोड़ा, स्वाद अनुसार नमक. All ingredients are for tamarind aval poha, means rice flakes. Tamarind rice flakes upma, for tamarind rice flakes, black rice flakes and tamarind paste, red chili and red chili powder 1 tablespoon, turmeric powder 1 teaspoon, hing asafoetida powder 1 teaspoon, jaggery powder 1 teaspoon, groundnut and to taste salt. Okay, these are the ingredients. இப்போ நல்லா இல்ப சட்டி காஞ்சிடுச்சு. இதுல நல்லா 3 tablespoon till oil, sesame oil, நல்லெண்ணெய் 3 tablespoon நல்லெண்ணெய் ஊத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போட போறோம்? இப்போ தாளிக்கணும். அது தாளிக்கிறதுக்கான ingredients நான் இப்ப சொல்றேன். For dressing तड़का लगाने के लिए கடுகு போடுறோம். அதுக்கு முன்னாடி இங்க அசஃபடிட்டா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 3 குட்டி குட்டி பீஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பெருங்காயம் தான் போடணும். அதுக்கப்புறம் கடுகு, सरसों राई बोलते हैं, கடுகு கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, இவ்வளவுதான் தாளிப்புக்கு. चना दाल, उड़द दाल, राई, सरसों, इतना ही है तड़का के लिए. ये பாருங்க கடுகு வெடிக்குது. சத்தம் கேக்குறதா? கடுகு நல்லா வெடிக்குது பாருங்க. தாளிக்கிறதுக்குள்ளேயே நல்லா ஊறி எடுத்து பாருங்க. அந்த தண்ணி வச்சிருந்தேன் பாருங்க, தண்ணியே இல்லை பாருங்க, எல்லா தண்ணியும் எடுத்துருச்சு. तो अच्छा से भीग गया, पूरा सॉफ्ट हो गया, एकदम से पानी पूरा ले लिया. अभी तो பாருங்க கடுகு நல்லா சத்தம் கேக்குதா? வெடிக்கிற சத்தம் கேக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கடலை பருப்பு 1 टीस्पून, चना दाल 1 टीस्पून, उड़द दाल तड़का के लिए गैस कम कर देंगे. तो ये लाल होने दीजिए, एकदम से एकदम ब्राउन होना है. பாருங்க இப்படி கோல்டன் பிரவுன்ல வரும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டும் வந்து இந்த கோல்டன் பிரவுன்ல வரணும். இப்படி வரச்சே வந்துருச்சா? கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மிளகா. ஏன் அதை லாஸ்ட் அப்புறமா போடுறேன்னாக்கா, இது மிளகா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இதாயிடும், ஃப்ரை ஆயிடும், அப்புறம் கருப்பாயிடும். அதனால தான் மிளகாவை கடைசியாக போடுறோம். அப்புறம் கமராமியும் இருக்கும், கடிப்பத்தா அண்ட் लाल चिल्ली का डाल रही हूँ. ரெட் சில்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 टीस्पून வெந்தய பொடி, मेथी का पाउडर है, अक्का वाला मेथी पाउडर करके रखी हूँ, போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி போடுறேன், 1 टीस्पून மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். காரப்பொடி போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு உடனேயே இந்த
புளி தண்ணியை ஊற்றிடும். திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப திக்காக கரைச்சி வைக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்கு, இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் புளி அவல். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இது நான் வந்து 200 கிராம்ஸ் அவல் எடுத்து வச்சுருக்கேன். 200 ग्राम 200 ग्राम मैंने पोहा रखा है. उसके सबसे और इमली उसके सबसे नमक डालना है. अभी नमक डाल दिया थोड़ा. இப்போ பாருங்க புளி பாருங்க எவ்வளோ கெட்டியமாக எடுத்துட்டு பாருங்க. அந்த வெந்தய பொடி போட்டோம் இல்லையா, அது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது வெந்தய பொடி நிறைய சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் வெள்ளை பொடி வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா ஈவனாக சமப்படுத்தி காட்டும். அதுக்காக தான் இந்த வெள்ளை பொடியை போடுறோம். வெள்ளை சர்க்கரை போட்டாலும் சரி, இல்லை வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டாலும் சரி, கொஞ்சமாக போடுறோம். அது வந்து टेस्ट एनहांसर. थोड़ा सा मैंने गुड़ का पाउडर डाली हूँ, वो तो टेस्ट को एकदम अच्छा से दिखेगा. मतलब बहुत टेस्ट है ना, एनहांस करके दिखेगा अच्छा से. सब खट्टा मिट्टा तिक्का सब एक कट्टे हो जाता है उसमें. இதில் உள்ள உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஈவனாக ஈக்குவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த கொஞ்சமாக இந்த வெல்லத்தை போடுறோம். இப்போ கொஞ்சோண்டு இந்த இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்ல வாசனை பாருங்க, இப்படி தளத்தலன்னு கொதிக்குது பாருங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கடலையை போடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வேலையே முடிஞ்சிருச்சு முக்கால்வாசி. இப்போ இந்த அவலை இதில் சின்னது பண்ணிக்கிறோம் அடுப்பை. இந்த அவலை இதில் போடுறோம். தண்ணியை நான் எருக்கவே இல்லை பாருங்க, எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு பாருங்க. இது இந்த அவல் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில அவல் கிடைக்குது. கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த ரெட் ரைஸ் அவலும் கிடைக்குது. ரெட் ரைஸ்லயும் அவல் கிடைக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அவல் நார்மல் அவல் வெள்ளை அவல் கிடைக்கிறது, அதுலயும் நீங்க பண்ணலாம். ஆனாக்க நான் சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியில பண்ற அவல், இந்த ரெட் ரைஸ்ல பண்ற அவல் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எஸ்பெஷலி பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க இது வந்து சுகருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உப்புமா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எஸ்பெஷலி ஃபார் சுகர் पेशेंट ये वाला ब्लैक राइस का पोहा बहुत अच्छा है. वो ब्लैक राइस का पोहा दुकान में मिल रहा है. தமிழில் கருப்பு கவுனி அரிசி அவல்னே கிடைக்குது. தமிழில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கடையில் கிடைக்கிறது கருப்பு கவுனி அரிசியோட அவல், இல்லை ரெட் ரைஸோட அவல். இது ரெண்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த உப்புமா அவ்வளோ நல்லது. இதை போட்டுட்டோம். இப்போ இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், நூடுல்ஸ் மாதிரி தான் 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் வேக விடுறோம். அவல்ங்கிறதுனால சீக்கிரமாக ஆகிடும். இதில் வந்து கொஞ்சம் திக்கான மோட்டா அவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் 2 மினிட்ஸ் எடுத்துக்குது. இதே ரொம்ப மெலிசான அவலாக இருந்ததுனாக்க போட்ட உடனே அப்படியே இறக்கிட வேண்டிதான், அப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கான அவல், அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் 3 மினிட்ஸ் இதை வேக விடுறோம். வேக விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் தான், ஒன்லி 2 மினிட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஒன்லி 2 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பொல பொலன்னு இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா செம்மையாக வெந்திருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதில் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வேண்டான்னாக்க கடலை வேண்டான்னா கடலை போட வேண்டாம். கடலை சாப்பிடுவாங்கன்னா கடலை போடலாம். கடலை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு, கிரவுண்ட் நட் ஆப்ஷனல். ஸோ நல்லா ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி. இப்போ கொஞ்சமாக அதில் நான் ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இப்போ மேலே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் அழகாக அந்த வாசனையாக இருக்கும். பச்சை நல்லெண்ணெய் கொஞ்சமாக அப்படி ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்மையாக வெந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் புளி அவல், இதுக்கு பேர் புளி அவல்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art Food and Life. Please give your comments. Okay, thank you. Bye bye. Bye Padmavati Venugopalan. Bye.